வெல்கம் டு கார்லி கிச்சன் ஷோ. இன்றைக்கி நம்ம ஷோவில் நான் ஒரு கேரளா டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன். அது என்னதுன்னா பனானா அவல் மில்க் ஷேக். பனானா அவல் மில்க் ஷேக் எப்படி செஞ்சேங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தோல்லாம் நீக்கின வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு பசும்பால், ஒரு பனானா, வெள்ளை அவல் கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நெய் கொஞ்சோன்னு, நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாலை நல்லா காய்ச்சிடலாம். பாலை ரொம்ப வத்த வைக்கணும் தேவையில்லை, மீடியமான அளவுக்கு காய்ச்சினாலே போதும். நான் 1 கப் அளவுக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். அதை நம்ம காய்ச்சிடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோன்னு, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. அந்த பால் வாசம் போகிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையும் அவளையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்தது வேர்க்கடலையை நம்ம வறுக்கணும். வேர்க்கடலையை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கை அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அவலை 1 நிமிஷம் வதக்கணும். ஸோ அவல் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா 1 கை அளவுக்கு வெள்ளை அவல் நான் அன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். ஸோ உதிரியாக வர அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அவல் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அவலும் வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழைப்பழம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செவ்வாழை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். புளிப்பு இல்லாத வாழைப்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. செவ்வாழை ரொம்பவே நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒயிட் சுகர் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கூட சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நாட்டு சர்க்கரையையும் வாழைப்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரெண்டும் ஃபுல்லாக ஜெல்லாயிடணும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் கூட திட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது விருந்து வைக்க போகும்போது டக்குன்னு நம்ம கிளாஸில் அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் ஏதோ ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும் ரெண்டும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஒரு கிளாஸுக்கு 1 வாழைப்பழம் எனக்கு ஃபுல்லாக தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 1 வாழைப்பழம் ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன். இனிப்பு கரெக்டாக இருந்தது. நான் சேர்த்த இனிப்பு 1 கிளாஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், ஸோ அந்த அவலை நம்ம செகண்ட் லேயராக நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அவல் பாலை எல்லாமே நல்லா இழுத்துரும் உள்ள. ஸோ அதனால் கொஞ்சமாக அவல் சேர்த்துட்டு அடுத்த லேயராக நம்ம வறுத்த நிலக்கடலை இருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அவல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நிலக்கடலை அந்த மாதிரி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கடைசியாக நம்ம பாலை சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நம்ம திரும்ப சந்திக்கலாம். பாய்.